ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வலிப்பு. இந்த வலிப்புன்னு சொன்னால் இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துருவாங்க. அவங்க வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாயில் எச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். இது ஏன் வருதுன்னா, அந்த அவங்களுக்கு ரத்த கொதிப்பு, அந்த உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். உயர் ரத்த அழுத்தம் கூடிடுச்சுனாலே இந்த வலிப்பு வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வலிப்பு வர்றது சிலர் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு. பாரம்பரியம்னா பரம்பரையாக அவங்க அப்பாவுக்கு இருக்கும், அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அப்போ பிள்ளைக்கும் வருது. இன்றைக்கி ஆணிக்கால் வந்தாலே அவங்க 3 தலைமுறைக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த காக்கா வலிப்பும். இந்த காக்கா வலிப்பு வர்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவங்களுக்கு உடல் பலவீனமாக இருக்கும். அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். ரத்த கொதிப்பு ஐபிபி அதிகமாக இருக்கும். அந்த கூடிடுச்சுன்னா அவங்களுக்கு வலிப்பு வந்துடும். குறைஞ்சிட்டாலும் வலிப்பு வந்துடும். இது எது நடந்தாலும் அவங்களால தாங்க முடியாது. மூளை தாங்கக்கூடிய சக்தியை இழந்துருது. மூளை தாங்கக்கூடிய சக்தி இழந்ததால் அந்த மூளைக்கு நம்ம முதல்ல பலத்தை கொடுக்கணும். மூளைக்கு பலத்தை கொடுக்கலன்னா அவங்களுடைய வலிப்புத்தன்மை அதிகமாகி நல்லா போய்கிட்டு இருப்பாங்க, நடு ரோட்டில் விழுந்திருப்பாங்க. இன்றைக்கி யாருமே தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. முந்தி யார் விழுந்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. இன்றைக்கி தூக்குனாங்கன்னா தூக்குனவங்க மேலே பழியை போட்டு நீ தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விடணும், நீ தான் கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே சேர்க்கணுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கே இன்றைக்கி நிற்க முடியாத நேரம். அவங்கவுங்க வேலையை போய் அவங்கவுங்க முடித்தானோ, அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும். அந்த சூழ்நிலை இருக்குது. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தர் கீழே விழுந்துட்டா அவங்களுக்கு எல்லாரும் ஓடி உதவி செய்வாங்க. இப்போ உதவி செய்ய ஆள் கிடையாது. ஏன்னா இல்லை, இப்போ ஒரு புதிய முறையாக அந்த 108 போட்டு சொல்லி விட்டு போயிடலாம். இல்லைன்னா சொன்னாலும் நின்று ஆகணும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. நீங்கள் தகவல் சொன்னால் போதுன்றாங்க. அது பரவாயில்ல. ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த நாளில் கீழே விழுந்துட்டா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நகர்ப்புறங்களில் தெரியாது, கிராமப்புறங்களில் கீழே விழுந்து கை காலில் அடிபட்டுட்டா வீட்டுக்கு ஒரு கோழியும் 2 பிடி அரிசி 2 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா, அவன் உடல் தேர குறைஞ்சது 2 மாதம் ஆகும். அந்த 2 மாதத்துக்கு உணவை வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறதுக்கு நாட்டுக்கோழி, இன்றைக்கி இருக்கிற கோழி கிடையாது, நாட்டுக்கோழியை கொடுத்துட்டு போனாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு வலிப்பு வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு. இன்றைக்கி யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்களுடைய உடல் அமைப்பு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் உணவு முறைகளும் இன்றைக்கி சரி கிடையாது. இன்றைக்கி உணவு முறைகள் சரியில்லை. அந்த பழைய முறையில் இயற்கை உணவுகளை சாப்பிட்டோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த வலிப்பு வர்றவங்களால கண்டிப்பாக அந்த வலிப்பை கட்டுப்படுத்த முடியாது. வாயில் நுரையாக தள்ளி கீழே விழுந்து அவங்க கையில் இரும்பு சாவியை கொடுப்பாங்க. எதை கொடுத்தாலும் அந்த நேரம் பிடிக்கத்தான் தோணும். ஆனால் சிறிது நேரம் பொறுத்து அந்த செயல் இழந்த மூளை மீண்டும் வேலை செய்கிற வரைக்கும் அவங்கள அது சுண்டி இழுத்துட்டு தான் இருக்கும். எல்லா நரம்புகளையும் சுண்டி இழுக்கும். இந்த சுண்டி இப்போ நான் காலையில் நடக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. மயக்கம் ஏன் வருதுன்னா, அந்த மயக்கம் வரும்போது ரத்தம் அதிகமாகிடுச்சு, பிபி கூடிடுச்சு. நாங்கள் அந்த பிபி கூடுனவங்களுக்கு தான் இந்த காக்காய் வலிப்பே வரும். இந்த காக்காய் வலிப்பு வந்துச்சுனாலே அவங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான மருந்து இந்த வேலிப்பருத்தின்னு சொல்கிறோம். இந்த வேலிப்பருத்தி இலை உத்தாமணின்னு சொல்லுவோம். இது உத்தமமான வேலை செய்யக்கூடியது. இந்த உத்தமமான வேலை செய்யக்கூடியதாக தான் இதுக்கு பேர் உத்தாமணி. இந்த உத்தாமணி இலையை நம்ம பயன்படுத்தணும். உத்தாமணி இலை இதை எல்லாம் வேலியில் தான் படர்ந்துருக்கும். அதனால் வேலி பருத்தி இது இந்த காய் பருத்தி காய் மாதிரி உள்ள பஞ்சு மாதிரி வெடிக்கும். மேலே முள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் முள் கிடையாது. இது ஒரு சுகமாக பஞ்சு மெத்த மாதிரி இருக்கும் மேலே. ஆனால் பார்த்தா முள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் முள் கிடையாது. முள் இல்லாத காய். இது ரெட்டை காயாக இருக்கும். இது ஒரு காய் இப்போ கீழே விழுந்துருச்சு. ஒரு காய் மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒரு காயை காட்டுறதுக்கு, அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி தான் இது உத்தாமணி. எல்லா ஊர்லேயும் இது உத்தாமணின்னுவாங்க. சில கிராமங்களில் இது வேலிப்பருத்தி வேலியில் இருக்கிறதால சில இடத்துல இதுக்கு ரத்த கொதிப்பு இலைன்னே சொல்லுவாங்க. ஏன்னா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க இதில் 2 இலை சாப்பிட்டா போதும், அந்த ரத்த கொதிப்பு அடங்க ஆரம்பிச்சிடும். ரத்த கொதிப்பு கூடுனா தான் இந்த வலிப்பே வரக்கூடியது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க எழுப்புறது கஷ்டம், கண் பார்வை குறைஞ்சிரும். ஏன்னா பிபி கூடிடுச்சு, அதனால் கண் பார்வை தெரியல. இதில் ஒரு 3 இலையை கொடுத்தோம்னா அந்த பிபி எவ்வளோ கூடினாலும் மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடியது இந்த உத்தாமணி. இந்த உத்தமமான வேலையை செய்யக்கூடியது இந்த உத்தாமணி. இந்த உத்தாமணி பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கி பயன்படுத்துறது இந்த ரத்த கொதிப்பு வந்தவங்களுக்கு இல்லை, அந்த காக்கா வலிப்பு வந்தவங்களுக்கு ரத்த கொதிப்பால் காக்கா வலிப்பு வருது. ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தும். ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த இந்த உத்தாமணி இலையை பயன்படுத்துகிறோம். இந்த உத்தாமணி இலையை பயன்படுத்தும் போது இந்த இலையை எங்கே கிள்னாலும் இதில் உடனே பால் வரும். இந்த இலையில் பார்த்தீங்கன்னா பால் வரும். பால் வந்துச்சுன்னு பயப்பட வேண்டியதில்லை. இந்த இலையில் காம்பை கிள்னதுமே பால் வரும். எல்லாரும் காம்பில் பால் வந்துச்சு இதை என்ன செய்யறோம், நேரடியாக நம்ம சாப்பிட்றலாம். இது கசப்பு தன்மை உள்ளது.
கசப்பு தன்மைலாம் இது தினந்தோறும் 2 இலை சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் கூடும், ரத்தத்தை சீராக செயல்படுத்தக்கூடியது. ரத்த கொதிப்புக்கு நாங்கள் தினந்தோறும் மாத்திரை சாப்பிட்றோம், 2 இலையை சாப்பிடுங்க, ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் ஆகிடும். வலிப்பு வரவங்களுக்கு இது வந்து சிறந்த மருந்து. இந்த உத்தாமணி இலை, இந்த உத்தாமணி இலையை நம்ம பயன்படுத்தி வர வர நம்ம உடலில் உள்ள நரம்புகள் நல்லா இருக்கும். இந்த கசப்பு தன்மை ஒன்றும் செய்யாது, நம்ம உடலை வந்து காப்பாற்றக்கூடியது. தினமும் வந்து அறுசுவை உணவு சாப்பிட்ணும். அதில் ஒரு உணவு வந்து கசப்பு. யாருமே கசப்புனா தொடுறதே கிடையாது. இப்போ இனிப்பையும் தொடுறது கிடையாது. ஏன் கசப்பையும் சாப்பிடுங்க, இனிப்பையும் சாப்பிடுங்க. அந்த முறையை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடலை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மையை உண்டாக்கக்கூடியது. நரம்பு வந்து மூளையில் போய் தான் வேலை செய்யும். மூளை செயல் இழந்தால் தான் வலிப்பு வரும். மூளையை தூண்டி விட்டு அந்த செயல்பாடை கட்டுப்படுத்துறதுல இந்த உத்தாமணி வந்து சிறந்த மருந்து. இந்த உத்தாமணி வந்து வேலியோரம் மட்டும் இல்லை, எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். நம்ம வீடு கட்டாமல் இருக்கிற ஒவ்வொரு நகர்ப்புறங்கள்லேயும் இது இருக்குது. அவங்க யார் வீடு கட்டலையோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த வெற்று இடத்துல பூரா முளைச்சிருக்கு. அதனால் நம்ம தேடி போக தேவையில்லை, எங்கே போனாலும் இது வேலியில் கிடைக்கும். அதனால தான் இதுக்கு வேலிப்படுத்தி இந்த இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து மிளகு, இந்த மிளகை பயன்படுத்துகிறோம். ஏன் இந்த மிளகை பயன்படுத்துகிறோம்? இந்த மிளகை வந்து இந்த வேலிப்பருத்தி இலையோடு சேர்த்து மென்று சாப்பிட்டோம்னா இந்த வலிப்பு சரியாகும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. இந்த மிளகை வந்து 7 முறை இந்த வேலிப்பருத்தி இலையினுடைய சாரில் ஊற வைக்கணும். 7 முறை ஊற வச்சு நிழல் காய்ச்சல் போடணும். ஒரே முறையில் ஊற வச்சு காய போட்டால் இதுக்கு வந்து பலன் கம்மி. அதனால் நல்ல அதிக சக்தி வேணும், இந்த வலிப்புலேருந்து நம்ம கட்டுப்படணும்னா இந்த வேலிப்பருத்தி இலையை அரைக்கணும். வேலிப்பருத்தி இலையினுடைய சாரோடு சேர்த்து இந்த மிளகை ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. எல்லாரும் ஐயா நான் உடனே போனோமா 2 மாத்திரையை திண்டமா உடனே நல்லாச்சா அதை பார்ப்போன்னுவாங்க. அது நிரந்தர தீர்வு இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு. இது நிரந்தர தீர்வு. இந்த வலிப்புலேருந்து நிறைய பேர் இந்த வலிப்பில் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அவங்க எங்கே விழுந்துருவாங்களோ, அவங்க எந்த இடத்துல விழுந்து அடிபட்டுருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பல்லில் இது மாட்டி விட்டுறாங்க. இப்போ ஏன்னா பல்லில் நாக்கு கடிச்சிக்கிறாங்க. அதனால் வாயில் பல்லு உடையாமல் இருக்கவும் நாக்கு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் அதுக்குன்னே இருக்குது. இரவில் அதை மாட்டிட்டு தூங்குங்கன்றாங்க. மருத்துவமனையில் ஏன் அவங்க ஒரு பாதுகாப்புக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை. இந்த வேலிப்பருத்தியை வச்சு நம்ம இப்போ ஒரு மருந்தை தயாரிப்போம். இந்த மருந்தை தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மிளகு சேர்க்குறோம். இந்த மிளகை ஏன் சேர்க்குறோம்னா இந்த மிளகு மேலே இந்த சாரை விடணும். இந்த மிளகுல இந்த மாதிரி சாரை விட்டு அதை நிழல் காய்ச்சலில் இந்த மாதிரி நிழல் காய்ச்சல் போட்டு சாரில் ஊற வைக்கணும். நல்லா வந்து 1 மணி நேரமாக அது ஊற வச்சு அந்த ஊற வச்ச மிளகு எடுத்து நிழல் காய்ச்சல் போடணும். இந்த நிழல் காய்ச்சல் போட்டு இதை எடுத்து வைக்கணும். இந்த எடுத்து வச்சோம்னா அது மீண்டும் வந்து மறுநாள் ஒரு 3 நாள் பொறுத்து மீண்டும் திருப்பி வந்து இதே மாதிரி உத்தாமணி இலையை அரைச்சி மீண்டும் ஒரு முறை வந்து நிழல் காய்ச்சல் போடணும். இந்த மாதிரி 7 முறை இந்த உத்தாமணி இலையினுடைய சாறு அந்த வேலிப்பருத்தியினுடைய சாரில் நம்ம முக்கி எடுத்து வச்சோன்னா மிளகுனுடைய தன்மை மாறி போகும். மிளகு வந்து சுரீநேறி மூளையில் போய் வேலை செய்யக்கூடியது. அந்த மூளையில் வேலை செய்யும்போது இந்த உத்தாமணியுடைய சாரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. முனிவர்கள் எல்லாம் வந்து மறைமுகமாக செஞ்சாங்க. இதை வந்து 7 கடல் தாண்டி 7 இது தாண்டின்னு சொல்லும் மலை தாண்டின் போது அதெல்லாம் மறைமுகமாக வந்து மருந்தை வந்து 7 முறை வந்து முக்கி எடுக்கிறதுக்கு தான் அந்த பெயர். 7 முறை வந்து உத்தாமணியுடைய சாறு உப்புத்தன்மை, உப்புன்னா வந்து கடல், 7 கடல்னும் போது அந்த 7 முறை வந்து இந்த சாரில் உத்தாமணி சாரில் வந்து முக்கி எடுத்து நிழல் காய்ச்சல் போட்டு அந்த நிழல் காய்ச்சலில் உள்ளதை எடுத்து அதை மெதுவாக நம்ம ஒரு நாளைக்கு 3 மிளகு எடுத்து அரைச்சி தேனில் குழச்சி அதை நக்கிட்டு வந்தோம்னா அந்த காக்கா வலிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காக்கா வலிப்பு இது ஒரு சிறந்த மருந்து. காக்கா வலிப்பு மட்டும் இல்லை, இந்த வலிப்புக்கே இது வந்து நல்லா கேட்கும். இன்றைக்கி வந்து யாரைப்பார் வந்து வலிப்பு இருக்குது, குழந்தைக்கு வலிப்பு இருக்குது, 1 வயசு குழந்தைக்கு வலிப்பு வந்துருச்சு நாம் உடனே மருத்துவம் செய்யணும்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் தவறு. மருத்துவமனைக்கு போகணும். 1 வயசுக்கெல்லாம் நீங்கள் வந்து மருந்தே செய்ய முடியாது. ஏன்னா வந்து தவறாக வந்துடும். ஒரு பெரியவங்களுக்கு நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நம்ம உடலில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சிறு குழந்தைகளுக்கு தயவு செய்து நீங்கள் வந்து புதுசாக செய்கிறவங்க செய்யாதீங்க. எந்த ஒரு சளி தொல்லைனாலும் நீங்கள் உடனடியாக வந்து அதை செய்யக்கூடாது. மருத்துவர் ஆலோசனையோடு தான் செய்யணும்.
மருத்துவர் ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா தவறு வராது. 7 முறை வந்து அந்த உத்தாமணி சாறு வந்து காஞ்சிருக்கும்போது அதனுடைய தன்மைகள் வந்து நல்லாயிருக்கும். அதனுடைய தன்மைகள் நல்லா இருக்கும்போது மூளையை போய் வேலை செய்யும். மூளையில் வேலை செய்கிறதுல முக்கியமான மருந்து இந்த வேலிப்பருத்தி. நம்ம சொல்லுவோம் கோரோசனைன்னு சொல்லுவோம். கோரோசனை வந்து அது வந்து மாட்டினுடைய இதிலிருந்து எடுப்பாங்க. அந்த கோரோசனை உள்ள மாட்டுக்கிட்ட இருந்து தான் எடுப்பாங்க. சாதாரண மாட்டுக்கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. அதுவும் மூளையில் வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த வேலிப்பருத்தியை மிளகுல ஊற வச்சு எடுத்து அதோடு சேர்ந்த தேன் சேர்க்கணும். தேன் வந்து இந்த மிளகு வந்து காயலை, இந்த காஞ்சதுக்கப்புறம் இதை தேன் சேர்த்து மேலே சாப்பிடணும். இந்த தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா மூளையில் வந்து பலப்படுத்தும். மூளையை பலப்படுத்தும் போது இந்த ஜன்னி வலிப்பு, காக்காய் வலிப்பு இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இது முக்கியமாக காக்கா வலிப்புக்கு நல்ல மருந்து. காக்கா வலிப்பை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இதை வந்து தினந்தோறும் ஒரு 3 மிளகு அவங்க எடுத்து சாப்பிட்டு வரலாம். இது வேலியில் கிடைக்கக்கூடிய வேலிப்பருத்தி. இது வந்து இலையை கிள்னதுமே பால் வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். பால் வர்றது வந்து எல்லாமே கெட்டது செய்யாது, நல்லதை செய்யக்கூடியது இருக்குது. அந்த பால் சாப்பிட நமக்கு வந்து உடலுக்கு நல்லது. இந்த அரைச்சி வச்ச மிச்சத்தை வந்து நம்ம உடம்புல எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல இதை தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த வலிகள் காணாமல் போயிடும். வாயு தொல்லைகள் காணாமல் போகும். இந்த வாயுக்கு ஒரு சிறந்த மருந்து வேலிப்பருத்தி இலை. இந்த வேலிப்பருத்தி இலையை நம்ம மூட்டுகளில் வச்சு அரைச்சிட்டு தடவலாம். வேலிப்பருத்தியினுடைய பயன்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வேறொரு மருத்துவத்தில் பார்த்தாலும் இது ஒரு முக்கியமான மருந்து. வலிப்பு, இந்த காக்காய் வலிப்புன்றது, இந்த காக்கா வலிப்பு வந்துட்டாலே அவங்களுடைய முகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எதையோ இழந்தவங்க மாதிரி இருக்கு. ஏன்னா எப்போ அவங்க கீழே விழப்போகிறோமோன்ற ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவங்க முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமோ ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எப்போ வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது வரப்போகும்போது அவங்களால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நம் முன்னோர்கள் செய்த இதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உடல் குறைபாடுகள் இருக்கும். இந்த வம்சமாக பரம்பரையாக வருதுன்னா அவங்க வம்சத்துக்கே அந்த குறைபாடுகள் இருக்குது. அவங்க வந்து உணவு முறைகளை மாற்றணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து வேற ஒரு இடத்துல வந்து திருமணம் செய்யணும்னு சொல்கிறாங்க. கலப்பு திருமணம் செய்யணும். வெளி இடத்துல திருமணம் செய்யலைன்னா அந்த வலிப்பு நோய் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வேறொரு இருந்தால் அவங்க ஒரு நல்ல அவங்க உடம்புல ரத்தங்கள் இருந்தால் மீண்டும் பிறக்கிற குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஒரே பரம்பரையிலே அவங்களுக்குள்ளே அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த வலிப்பு வந்தவங்களுக்கு மீண்டும் அந்த குழந்தைக்கு வலிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேறு குழந்தைகள் எத்தனையோ தலைமுறை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் மனம் ஒத்து போனால் எந்த ஒரு நோயும் வராது. மனம் ஒத்து போகாமல் நீங்கள் எந்த ஒரு வெளியே அந்நியமோ எங்கே கல்யாணம் முடித்தாலும் தவறு தான் மாதிரி. ஏன்னா முதல்ல அவங்க மனசை புரிஞ்சுக்கிறணும். புரியாமல் அவங்க வந்து இருக்கிறதால அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிட்டாலும் அவங்க பார்க்கறதுக்கே பிடிக்கலை, எனக்கு இது யாரோ நம்ம சொந்தமே இல்லைன்னு நினச்சா கூட குழந்தைக்கு வந்து மூளையில் பாதிக்கும். மூளையில் பாதித்தா காக்கா வலிப்பு வரும். மூளை பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும். கணவன் மனைவிக்கு வந்து ஒரே எண்ணம் ஒரே செயல் இருக்கணும். அதனால தான் அந்த நாளில் நாள் குறித்தாங்க. அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறித்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நினைப்பும் வந்து நல்ல நினைப்பாக இருக்கணும், நல்ல நேரத்தில் இருக்கணும். எல்லாரும் வந்து நல்லா வந்து ஒரு குடும்பம் சேர்ந்துருந்து நல்ல சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தாங்கன்னா அங்கே பிறக்கிற குழந்தைங்க வந்து நல்ல அழகாகவும் அறிவாகவும் பிறக்கும். எந்த ஒரு நோயும் இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும்னா அவங்களுடைய உடல் வந்து நல்ல நிலையில் இருக்கணும்னா இந்த மாதிரி வேலிப்பருத்தி இலையில் மிளகை ஊற வச்சுருக்கோம். இந்த மிளகு ஊற வச்சதை எடுத்து 3 மிளகு எடுத்து அதை நல்லா அரைச்சி அதை நல்லா பொடியாக்கி அதை தேன் குழைச்சி தினந்தோறும் ஒரு உள்ளங்கையில் நக்கி சாப்பிட்டு வந்தால் போதும். அந்த வலிப்புகள் குறையும். இந்த வலிப்புக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. இது வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியது. ஆனால் 7 முறை செய்யணும். 7 முறை ஊற வச்சு செஞ்சால் தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். ஒரே முறை ஊற வச்சுட்டோம், நிறைய இலையில் ஊற வச்சுட்டோம், அது தவறு. அப்படியெல்லாம் வேலை செய்யாது. காயணும், நல்லா நிழல் காய்ச்சலில் காய்ஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ஊற வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த காக்கா வலிப்பு அதோடு வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கு குறைந்தது ஒரு 3 மாதமாவது எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சம் நிறைய மிளகை சேர்த்து அந்த சாரில் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள்னாலும் கெடாது. மிளகு எவ்வளோ நாள் இருந்தால் கெடாதோ அதே மாதிரி இதுவும் கெடாது. இதை மருந்தாக எடுத்து பயன்படுத்தி அப்பப்போ அவங்க அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். இந்த மருந்து முறையை பயன்படுத்தி இந்த காக்கா வலிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் கோயம்புத்தூரில் வந்து குனியமுத்தூர்ன்ற ஊர்லேருந்து கிருஷ்ணன்ற ஒரு எழுதியிருக்காரு. அவருக்கு பெருவிரலில் நகை சுற்றி வந்து 6 மாதமாகி சரியாக இல்லைன்னு எழுதியிருக்காரு. நகை சுற்றி வர்றதுக்கு காரணம் அடிக்கடி இவங்க நகை வெட்டியை வச்சு வெட்டாமல் பல்லுலேயே கடிக்கிறாங்க. பல்லில் கடிக்கிறதால அந்த அழுக்குகள் வந்து வாயில் உள்ள எச்சிகளும் எல்லாம் சேர்ந்து நகத்தில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே போய் சேர்ந்து
அது வந்து சீழ் வச்சு உள்ளே வந்து நகை சுத்தியாக ஏற்படுது. சிலர் பிளேடில் வெட்டும்போது அந்த பிளேடு போய் நகத்துக்குள்ளே வந்து லேசாக காயமாக்கிடுது. அதை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ வந்து முந்தி வந்து கல்லுலேயே தேய்ச்சாங்க. தேய்க்கும் போது எந்த ஒரு காயமும் ஆகாது. அந்த நகங்கள் மட்டும் தேயும், அல்லது கல்லை வச்சே முனையை மெதுவாக தேய்ச்சி எடுத்தாங்க அந்த நாள்லலாம். இப்போ அதுக்குன்னே நகைவெட்டி வந்துருச்சு. அந்த நகைவெட்டியை பயன்படுத்தி சுத்தமாக வெட்டினா அந்த எந்த ஒரு இதுவும் வராது. கைகளில் உள்ள அழுக்குகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு குச்சியோ ஏதோ எடுக்கும்போது நகத்துக்குள்ளே குத்தி அந்த குச்சி உள்ளே வந்து காயமாக்கி அந்த காயத்தில் வந்து சீழ் வச்சு சலம் வச்சு அது வந்து நகை சுத்தியாக மாறும். இப்போ பல்லில் கடித்து கடித்து எடுக்கிறாங்க. சில பேர் பேசும்போதே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி நகை சுற்றி வரும். அதனால் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. வாயில் விரல் வச்சு கடித்தாலே அந்த விரலில் வந்து காயங்கள் ஏற்பட்டு அது வழியாக வந்து நீர் வந்து கெட்ட நீர் மாதிரி சலமாக மாறிடும். அது பெருவிரலில் மட்டும் பாதிக்காது, காய்ச்சல் உண்டு பண்ணும். இந்த பெருவிரலில் வர்றதால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாமல் இருக்கும்போது எழுத முடியாது. இந்த எழுத முடியாமல் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் ஓடாது. கை விரல் வந்து அதிக வலி இருக்கும். அதிக வலி இருக்கிறதால அவங்க விரல் வீங்கி போயிருக்கும். அதுக்கு முதல்ல வந்து எலுமிச்சம்பழத்தில் லேசாக ஒரு ஓட்டையை போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல கோர்த்துடணும். இப்போ கோர்த்துருக்கும்போது ஏன் எலுமிச்சம்பழத்தை கோர்க்குறோம்னா, அதில் உள்ள கிருமிகளை வந்து இந்த சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அந்த புளிப்புத்தன்மையில் வந்து அதிக அளவு ஆசிட் இருக்கிறதால அந்த கிருமிகளை போய் முதல்ல இந்த எலுமிச்சம்பழம் கொண்டுடும். எலுமிச்சம்பழ சாறு ஒரு நாள் முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த புண்ணில் உள்ள எல்லா நீர்களையும் அது உறிஞ்சி எடுத்து சீழ் மட்டும் இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த நான் ராத்திரி முழுவதும் வச்சுருந்து காலையில் அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா விரலே வந்து வெளுத்து போயிருக்கும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிட் முழுவதும் பட்டு அந்த இடமே இதாக இருக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து லேசாக இருக்கும். லேசாக அப்படியே அமுக்குனோன்னா உள்ளே இருக்க சலம் வந்துடும். அப்படியும் வரலன்னா பால் காய்ச்சுவோம் பார்த்திங்களா, பால் காய்ச்சின பால் ஆடை எடுத்து அந்த ஆடை கட்டி இதை எடுத்து மெதுவாக சுற்றி அதுக்கு மேலே ஒரு துணியை சுற்றி அதை இரவு முழுவதும் வச்சுருந்தோம்னா அந்த பாலினுடைய நெய் அதனுடைய பதம் தான் மேலே இருக்கிறது. நெய் தான் வந்து மேலே ஆடையாக கட்டியிருக்கும். அதில் நீர்ச்சத்தே இருக்காது. அது போய் போனதும் அதுக்கு தேவையான நீரை நம்ம விரலுக்குள்ளேருந்து அந்த நீரை அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அது எடுக்கும்பொழுது உள்ளே கெட்டு போயிருக்கிற இடத்துலேருந்து அந்த நீர் எடுக்கும்போது அதோடு சேர்ந்து சலமும் வந்துடும். மறுநாள் காலையில் நம்ம அப்படியே தொடச்சி எடுக்கும்போது அந்த சலங்கள் வந்து வெளியே வரும். இந்த முறையை கையாண்டோம்னா அந்த நகை சுற்றி சீக்கிரமாக ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நகை சுற்றி இருந்ததுன்னா அதை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது பேசாமல் தான் வச்சுருக்கணும். அதை சும்மா அழுத்தினாலும் அது வந்து புண் வந்து கண்டி போய் வேறு வலி வந்து தாங்க முடியாமல் காய்ச்சல் உண்டு பண்ணிடும். அந்த காய்ச்சல்லேருந்து விடுபடணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த நகத்தில் உள்ள சலத்தை வெளியெடுக்காமல் அது வந்து சரியாகாது. சில ரொம்ப பழுத்து போய் அது ரொம்ப அதிக அளவு இருந்தால் தான் அதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, சிறு அளவு நமது சட்டையில் இருக்கிற ஊக்க வச்சு மெதுவாக லேசாக முனையை மட்டும் எடுத்து விட்டோம்னா அது வழியாக சலம் வந்துடும். இந்த சலம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து அந்த இதில் வந்து கழுவணும். கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் மருதாணி ஒரு 50 கிராம் மருதாணினா அதில் வந்து ஒரு 200 மில்லி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த விரலை தினந்தோறும் கழுவிட்டு வந்தோம்னா உள்ளே உள்ள அழுக்குகள் வெளியே வரும். அழுக்குகள் வெளியே வந்துச்சுனாலே அந்த நகை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நகத்தினுடைய வலி குறையும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சில பேர் வந்து ஒரு வாரமாக போட்டிருக்காங்க எலுமிச்சம்பழம். அந்த மாதிரி ஒரு வாரம் போடக்கூடாது. இன்றைக்கி போட்டாச்சுன்னா 3 நாளைக்கு அதை போடக்கூடாது. ஒரு நாள் போட்டதே வந்து அது 3 நாளைக்கு அதனுடைய வேகம் இருக்கும். அதுக்குள்ளேயுமே அது சரியாயிடும். நம்ம தினந்தோறும் போட்டோம்னா அந்த தினந்தோறும் போடும்போது இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாரும் சேர்ந்து உள்ளே போய் சீழாக மாறிடும். ஏன்னா அந்த சிட்ரிக் ஆசிடை ஏற்றுக்கிற தன்மை உடம்புக்கு வந்துடும். உடம்பு வந்து எந்த ஒரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் பார்க்கும். அதுக்கு மேலே அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அதையே வந்து பயன்படுத்தி அந்த புண்ணாக நிற்கும். அப்போ எலுமிச்சம்பழ சாரும் வந்து அந்த சலமாக மாறிடும். ஒரு மருத்துவத்தை ஒரு நாள் தான் செய்யணும். இதை சொல்லிட்டாரேன்னு ஒரு 30 நாள் செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வைக்கிறாங்க. ஒரு வாரம் சேர்ந்தாப்புல வச்சா அது சரியே ஆகாது. ஒரு நாள் வச்சாச்சா அதோட விட்டுறணும். அதுக்கு அடுத்து வேறு மருத்துவம் தான் அதை செய்யணும். விரல் வந்து நம்மளுடைய விரல் கட்ட விரல் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எழுத முடியாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. 4 விரலில் எந்த இதுவும் இருக்குமே. இந்த பெருவிரலில் தான் அதிகமாக நகை சுற்றி வரும். மீதி விரலெல்லாம் அதிக நகை சுற்றி வராது. விரலில் வந்தாலும் அது வந்து அந்தளவு ஒன்றும் வலி இருக்காது. பெருவிரல் நகத்தில் வந்துன்னா கொண்ட நரம்பில் வந்து இருக்கும் வலி. 4 பெருவிரலில் எந்த பெருவிரலில் ஓங்கி அடித்தாலும் உயிர் போயிடும். ஏன்னா 4 பெருவிரலினுடைய விரல் நுனியில் இருக்கிற நரம்புகளும் நம்ம தலை உச்சியில் இருக்கிற நரம்பும் வந்து நேரடியாக ஒரே கடைசி முடிச்சில் இருக்கும். அதனால் பெருவிரலை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறணும்.
அந்த பெருவிரலில் வந்த நம்ம நகை சுத்தியும் அதேமாரி ஜாக்கிரதையாக பார்க்கணும். இது வலிக்க வலிக்க பார்த்தீங்கன்னா தலை உச்சியில் தான் போய் விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும். அந்த காய்ச்சல் வந்தாலும் அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, எந்த மருந்தும் கட்டுப்படும். அதனால் இது மெதுவாக தான் நம்ம அந்த சலத்தை வெளியே எடுக்கணும். அந்த மெதுவாக சலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பால் ஆடையை போட்டோம்னா அதில் உள்ள நீர் அது எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மருதாணி தண்ணியில் கழுவலாம். இல்லைன்னா மருதாணியை அரைச்சி அது மேலே அப்படியே வச்சு காய வச்சிட்டோம்னா அதில் உள்ள நீர்கள் எல்லாம் வெளியே வரும். இப்படி நீர் வெளியே வர வர நகைச்சுத்தி வந்து மெதுவாக கையினுடைய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். கையினுடைய வீக்கம் குறையும் போது உள்ளே இருக்கிற நீர் அனைத்தும் வெளியில் வரும், சலங்கள் வெளியே வந்துடும். இத்து புறா மாதிரி அந்த நகங்கள் இருந்தாலும் அந்த நகம் சரியாயிடும். ஏன் மருதாணி வைக்கிறோம்னா நகம் செத்து போயிடும் நம்ம நினச்சாலும் அந்த நகம் மீண்டும் உயிர் பெற்று வர்றதுக்கு அந்த மருதாணி வந்து நல்ல உதவி செய்யும். அந்த மருதாணியை நம்ம வச்சு ராத்திரியில் வச்சு சுற்றி அரைச்சி வச்சு கட்டிட்டு காலையில் கழட்டி விட்டோம்னா அந்த இதில் வந்து நகை சுற்றி வந்து சரியாயிடும். அதனால தான் கடைசியாக வந்து மருதாணியை தான் வைக்கணும். முதல்ல எலுமிச்சம்பழம், ரெண்டாவது பால், மூணாவது மருதாணி. இதை மாற்றி 3 நாள் இது பண்ணோம்னா குறைஞ்சது 4 அல்ல 5வது நாள்லேயே அந்த நகை சுற்றி சரியாயிடும். இந்த முறையை பயன்படுத்தி இதே போல் எல்லாருக்கும் யாருக்கு இந்த நகை சுற்றி வந்தாலும் இந்த முறையை தான் பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.